வணக்கம் உறவுகளே. இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டு பொங்கல் விழாவை தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பித்தளை ஜாமானெல்லாம் எடுத்து போட்டாச்சு. துலக்கிறதுக்கு பித்தளை பானையில் தான் எங்கள் ஊரில் பொங்கல் வைப்போம். அதுக்காக எல்லா பாத்திரமும் எடுத்து போட்டாச்சு. எல்லாத்தையுமே பீதாம்பரி பவுட்ரு, உப்பு, செங்கல் எல்லாம் போட்டு கரன்னு தேய்ச்சி க்ளீனாக எடுத்துடலாம். இப்போ இது பித்தளை கூட கிடையாது. இது என்ன பானை, இது காப்பர் பாட்டம் பானை. இது அதில் தான் பொங்கல் வைக்க போகிறோம். இப்போ அது பேர் எனக்கு கரெக்டாக வரலை. அப்புறம் பொங்கல் வச்சாச்சு. வெண்பொங்கல் ஒரு பானையிலையும், ஒரு பானையில் சக்கரை பொங்கலும். சக்கரை பொங்கல் ஃபஸ்ட்டு பொங்கி இறக்கிட்டு அப்புறம் தான் வெண்பொங்கல் முடிப்போம். ஏன்னா அப்படி தான் இறக்கணுன்னு ஒரு ஐதீகம். அதனால் ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கல் அடுப்பு தான் வேகமாக கடன்னு இறக்கி விட்றோம். அதில் தான் சக்கரை பொங்கலுக்கு அரிசி வெள்ளம்லாம் இப்போ போட்டாச்சு. இப்போ பொங்கல் கூறணும். அடுத்தது கூறிட்டு அப்புறம் பொங்கல் வந்தோடனே கீழே இறக்கி வச்சு சாமி கும்பிட்றோம். காட்டுறேன் நான். இப்படி தான் எங்கள் ஊரில் பொங்கல் வைப்போம். உங்கள் ஊர்லெலாம் எப்படி வைப்பீங்க? சில ஊரில் குக்கரில் வைக்கிறாங்க, சில ஊரில் இந்த மாதிரி வைக்கிறாங்க. எப்போயோ எடுத்த வீடியோ இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அரிசி தான் இப்போ போடுறேன். அரிசி சிறுபருப்பு 2 களைஞ்சி வச்சுருக்கேன், போடுறேன். இப்படி தான் நாங்கள் பொங்கல் வைக்கிறது வழக்கம். மறுநாள் மாட்டு பொங்கல் தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அது இன்னொரு வீடியோவாக போடுறேன். இப்போ பொங்கலை மட்டும் பார்க்கலாம். நம்ம அடுத்தது இப்போ வெல்லம் இதெல்லாம் நசுக்கி இதில் போடணும். போட்டுட்டு பொங்கல் நல்லா வந்த பிறகு சாமி கும்பிடணும். பொங்கல்னு வீட்டை கோழி கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கிட்டு பொங்கலோ பொங்கல் கத்திக்கிட்டே வருவாங்க. பிள்ளைங்கள்லாம் பின்னாடியே ஒரு தட்டு வச்சு தட்டிக்கிட்டே வருவாங்க. வீட்டை சுற்றி கூரையில் அந்த சாதத்தை வீசிக்கிட்டே வருவாங்க. காக்கா சாப்பிட்டுட்டு நம்மளை ஆசீர்வாதம் பண்ணும். அதனால் இப்போ வெண்பொங்கல் பானையிலேயே அரிசி போட்டாச்சு. அதுவும் ஒரு பக்கம் வேகட்டும். இது வேகிறதுக்குள்ளே அது சொன்னால் சக்கரை பொங்கல் தான் ஃபஸ்ட்டு வேகணும். இப்படி தான் எங்கள் ஊரில் பொங்கல் வைக்கிறது. பொங்கலும் இது வைக்கும். அப்புறம் கூட்டை காய்கறியெல்லாம் அரிஞ்சு போட்டு உள்ளேயே அடுப்பில் வச்சிடுறது. இது லேட் ஆகுது. இதை முடிக்கிறதுக்குள்ளே டைம் போயிடுது. அதனால் கூட்டுக்கு காய்கறியெல்லாம் வச்சு பருப்புலாம் வச்சு வீட்டுக்குள்ளே கேஸ் அடுப்பில் வச்சாச்சு. அதை இது 3 தான் செய்வோம் எங்கள் ஊரில். வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், அப்புறம் காய்கறி கூட்டு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் எங்கள் ஊர் பொங்கல் நடக்கும். உங்கள் ஊர் பொங்கல் எப்படி நடக்கும்னு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.